வணக்கம் ஸ்டூடெண்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸசைஸ் நம்பர் 1.5ல ஃபர்ஸ்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி கிவன் பிலோ ஃபைண்ட் எஃப் டாட் ஜி அண்ட் ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஜி டாட் எஃப்பும் எஃப் டாட் ஜியும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிட்டேன். எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன். எஃப் டாட் ஜி இது அப்படியே நம்ம எடுக்கக்கூடாது. எஃப் டாட் ஜி எப்படி எடுப்போம் அப்படின்னா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? எஃப் டாட் ஜி டாட் எக்ஸ் அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ். ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. எஃப் டாட் ஜியை எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே கிவன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் போட்டேன். நெக்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். எஃப் ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இருக்க இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் போடணும். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ். ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி. ஓகேங்களா? அடுத்தது ஜி டாட் எஃப். ஆர்ஹெச்எஸ் இருக்கிறேன். ஜி டாட் எஃப். ஸோ வழக்கம்போல ஜி டாட் எஃப்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுக்கணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு நம்மளுக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் சிக்ஸு முன்னாடி ஜி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் போட்டுட்டேன். இப்போ ஜி ஆஃப் எஃப் எக்ஸ் அப்படின்றப்ப ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ அதை அப்படியே போங்க. எக்ஸ் மைனஸ் சிக்ஸு ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சிக்ஸு. ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் தான் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. இதுதான் வந்து ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஏ இருக்க இடத்துல சிக்ஸ் எக்ஸ் இருக்குது, பி இருக்க இடத்துல சிக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர்ன்றப்ப 36 மைனஸ் 2 இன்ட்டு 6 12x. ஸோ இது வந்து ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. ஃப்ரம் 1 and 2 f dot g not equal to g dot f. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன். அடுத்தது செகண்ட் டிவிஷன் பார்ப்போம். ஸோ செகண்ட் டிவிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2/x ஜி ஆஃப் எக்ஸ் 2x ஸ்கொயர் எக்ஸ். எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸுன்றப்ப 2x ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்க இடத்துல இதை போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ 2 டிவைடட் பை 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ இது வந்து என்னது எஃப் டாட் ஜி. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப். ஸோ ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த 2/x அப்படியே போடுறேன். ஸோ ஜி ஆஃப் 2/x எக்ஸ் இருக்க இடத்துல 2/x போடுறேன். ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2/x ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இதை எடுத்து எழுதணும் அப்படின்னா 2 இன்ட்டு இந்த ஸ்கொயருன்றது 2 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டுக்கும் காமன். ஓகேங்களா? மைனஸ் 1. ஸோ 2 இன்ட்டு 2 ஸ்கொயருன்றப்போ 4 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. சாரி. ஸோ இந்த 2 அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ஸ்கொயருன்றது இந்த ப்ராக்கெட்டில் இருக்க ரெண்டு டேர்முக்கு காமன். ஸோ அப்போ ஸ்கொயருன்றது 2க்கும் எக்ஸுக்கும் இருக்கும்போது 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் தனித்தனியாக பிரித்து எழுதிட்டேன். மைனஸ் 1 அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவல் டு 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. ஸோ இதை மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா இங்கே கூட எடுத்து எழுதுகிறேன். 2 4s are 8 எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்த எஃப் டாட் ஜி இது, ஜி டாட் எஃப் இது. ஸோ ஃப்ரம் இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஸோ 1 and 2 ஃப்ரம் 1 and 2 எஃப் டாட் ஜி நாட் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப். ஓகேங்களா? ஸோ இதான் செகண்ட் டிவிஷன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷனு எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப்னு பார்க்கணும். ஓகேங்களா? சரி, எஃப் டாட் ஜி தனியாக கண்டுபிடிக்கணும், ஜி டாட் எஃப் தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எஃப் டாட் ஜிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், எஃப் டாட்
ஜி ஆஃப் எக்ஸு எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸ், இந்த இடத்துல டாட் கூட தேவையில்லை ஓகேங்களா. ஸோ எஃப் ஆஃப் 3 மைனஸ் எக்ஸு அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 மைனஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ 3 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ இதை எப்போ இந்த ப்ராக்கெட் எடுத்து விட்டேன் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அதே அப்படியே தான் வரும், டிவைடட் பை 3. ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா நம்பரை ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள், எடுத்து எக்ஸை தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எஃப் டாட் ஜி ஓகேங்களா. அடுத்தது ஜி டாட் எஃப். ஜி டாட் எஃப்ன்றப்ப ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எழுதுங்க, எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ ஜி ஆஃப் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. ஸோ அப்போ 3 மைனஸ் இந்த எக்ஸுக்கு பதில் இதை அப்படியே எழுதுங்க, எக்ஸு ப்ளஸ் 6 டிவைடட் பை 3. இது கீழே 3 இருக்குது, மேலே 3 இருக்குது, கட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ப்ராக்கெட்டு மொத்தமாக இந்த மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் இது ஃபுல்லாக டேர்மாக இருக்குது. ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம கட் பண்ண முடியுமே தவிர இங்கேருந்து கட் பண்ண முடியாது. இதுலேயுமே வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருந்தால் கட் பண்ணலாம், இந்த 6ஓட கட் பண்ணலாம்னா கண்டிப்பாக கூடாது. ஏன்னா அது டபுள் டேர்முக்கும் காமனாக தான் 3, 6க்கு மட்டும் 3 தனியாக கிடையாது, எக்ஸுக்கும் 3 இருக்குது. ஸோ அப்போ இதையும் கட் பண்ணக்கூடாது, இதையும் கட் பண்ணக்கூடாது ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3யை நீங்கள் கிராஸாக மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இங்கே டிவைட் பை 1 இருக்கதான் அர்த்தம். 2 நம்பரை ஆட் பண்ணணுமோ சப்ட்ராக்ட் பண்ணணுமோ நம்ம டினாமினேட்டர் சேமாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அப்போ மேலும் கீழே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 × 3 9 டிவைட் பை 3 ஓகேங்களா. இந்த 3ன்றது 9/3 மாறிடும். கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 3 3 3 சார் 9. ஸோ வெறும் 3 மட்டும் வரும் ஓகேங்களா. அடுத்தது எக்ஸு ப்ளஸ் 6 டிவைட் பை 3. ஸோ இப்போ இதெல்லாம் காமனாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா காமனாக ஒரே 3. ஸோ 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 நம்பரே ஆட் பண்ணிங்கன்னா 15 மைனஸ் எக்ஸு டிவைட் பை 3 ஓகேங்களா. ஸோ இது வந்து சாரி இப்போ 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 6 அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 3 ரெண்டு இடத்துல காமனாக ஒரே தான் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நம்பரே ஆட் பண்ணி 15 மைனஸ் எக்ஸு டிவைட் பை 3. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 g dot f not equal to f dot g ஓகேங்களா. ஸோ அடுத்தது 4th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 4th f of x g of x. ஸோ f dot g அப்படின்றப்ப f dot g of x. ஸோ இது 2 தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னாலே நம்மளுக்கே பழக்கம் வந்துடும். g of xக்கு பதிலாக அப்படியே x மைனஸ் 1. ஸோ எக்ஸுக்கு பதிலாக x மைனஸ் 1. அப்போ 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ஓகேங்களா. ப்ளஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராக்கெட் போட தேவையில்லை. ஸோ இப்போ 3 மைனஸ் 1 2 ப்ளஸ் எக்ஸு ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் வந்து 2 ப்ளஸ் எக்ஸு. நெக்ஸ்ட்டு ஜி டாட் எஃப் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1 ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது 3 மைனஸ் 1 2 ப்ளஸ் எக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஃப்ரம் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஓகேங்களா. இந்த ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது ஓகேங்களா. ஸோ எஃப் டாட் ஜி அப்படின்றப்ப அப்படியே பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1. ஸோ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 கட் பண்ணோன்னா 2 ப்ளஸ் எக்ஸு. அதே இது எஃப் ஆஃப் எக்ஸு 3 ப்ளஸ் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் 3 ப்ளஸ் எக்ஸ் அப்படின்றப்ப எக்ஸுக்கு பதிலாக 3 ப்ளஸ் எக்ஸு, 3 ப்ளஸ் எக்ஸு மைனஸ் 1. ஸோ கட் பண்ணோன்னா 2 ப்ளஸ் எக்ஸு. ஸோ 1 and 2 ஈக்குவல் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 5th டிவிஷன் பார்ப்போம். ஸோ 5th டிவிஷனில் எஃப் ஆஃப் எக்ஸு ஜி ஆஃப் எக்ஸை கொடுத்துட்டாங்க. ஸோ எஃப் டாட் ஜி ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். எஃப் டாட் ஜினா எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸு. ஸோ ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸு. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் எக்ஸு. அப்போ 4 × 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ நமக்கு தெரியும் இது வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலே ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் இருந்தால் அந்த இடத்துல ப்ளஸ் 2ab ஓகேங்களா. ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ப்ளஸ் இருக்கிறதுனால ப்ளஸ், மைனஸ் இருந்தால் அந்த இடத்துல மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போ ஏன்ற இடத்துல 1ம் பின்ற இடத்துல எக்ஸும் இருக்குது. ஸோ 4ன்றப்ப ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b ஓகேங்களா.
இந்த ப்ராக்கெட் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு -1. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 4 × 1 + x² + 2 × 1 × x 2x ஓகேங்களா, -1. ஸோ இதை ஃபுல்லாக நான் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா 4 வந்து காமன் டு ஆல் த டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுல 4ஆல் மல்டிப்ளை பண்ணி 4 × 1 4 4 × x², 4x², 4 × 2x அப்படின்னா 8x, இந்த -1 அப்படி பண்ணும். ஸோ இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் வந்துச்சு அப்படின்னா எப்போவுமே பவர் அதிகமாக இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு எழுதணும். 4x², அடுத்து பவர் வந்து 8x, அடுத்து நம்பர் இருக்குது 4 -1 ஆட் பண்ணால் 3. ஸோ அது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு g.fனா g.f(x). ஸோ g × f(x)க்கு பதிலாக 4x² -1, எக்ஸுக்கு பதிலாக 4x² -1 போட போகிறோம். 1 இந்த 1 அப்படியே எடுத்து எழுதிட்டேன், ப்ளஸ்ஸு எக்ஸுக்கு பதிலாக 4x² -1 ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் போட்டாலும் ஒன்று தான், அப்படியே போட்டாலும் ஒன்று தான். ஸோ 1 + 4x² -1, இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 4x². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 g.f ஓகேங்களா. ஸோ ஃப்ரம் 1 and 2 f.g ≠ g.f ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் 5th டிவிஷன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது அப்படின்னா இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க அடுத்த வீடியோ